பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாள் உங்களோடு கூட இருப்பதாக. எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஒரு தீர்க்கதரிசி ஆகிய இந்த எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிறார். இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2வது தரம் எரேமியாவுக்கு உண்டாகின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனைகள்ல, சரீரத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதாவது வழக்கு, இல்லை எதுலையாவது பிஸ்னஸில் லாஸு, இல்லை உங்களை கைவிட்டு போயிட்டாங்க, ஹஸ்பண்ட்டு தயவு கிடைக்கல, ஒய்ஃப்கிட்ட தயவு கிடைக்கல, பிள்ளைகள்கிட்ட தயவு கிடைக்கல, பேரண்ட்ஸ்கிட்ட தயவு கிடைக்கல, உங்கள் சூப்பர்வைசர்ஸ்ட, ஓனர்ஸ்கிட்ட, இல்லை உங்கள் கோ ஒர்க்கர்ஸ்கிட்ட யார்கிட்ட தயவு கிடைக்கல, பிரச்சனையாக இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு தெரியும். உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? அவரை நோக்கி கூப்பிடணும். இது ஏசப்போடைய ஃபோன் நம்பர் கூட எல்லாம் சொல்லுவோம் நம்ம. பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிடலாம்? சிலர் கண்ணீரோடு கூப்பிடுவார்கள், சிலர் கதறி கூப்பிடுவார்கள், சிலர் புலம்பி கூப்பிடுவார்கள், சிலர் விசுவாசத்தோடு கூப்பிடுவார்கள், சிலர் கண்ணீர் வடிப்பாங்க, ஆனால் விசுவாசம் இருக்காது. சிலர் நல்ல சத்தமாக கூப்பிடுவாங்க, அதில் விசுவாசம் இருக்காது. சிலர் கதறுவாங்க, அதில் விசுவாசம் இருக்காது. எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுங்க. ஏசப்பா அப்படி போயிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார் பர்த்திமேயு. உடனே தாவீதின் குமாரன் நசனாகி இயேசுவே எனக்கு இறங்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அதட்டுறாங்க. இன்னும் அதிகமாய் அந்த சகோதரன் கூப்பிட தொடங்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். எங்க நீங்க ஆண்டவரோட அன்பை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய பாசத்தை நோக்கி பார்க்கும்போது, ஆலயத்துக்கு நான் போய் தான் தருவேன், உபவாச மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், ஸ்பெஷல் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அதை செய்ய தடை செய்ய நீங்க யார் என்று சொல்லி வைராக்கியமா நீங்க கூப்பிடும் போது, நீங்கள் எதற்கு கூப்பிடுகிறீர்களோ அதிலே அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, அப்படி போன ஆண்டவராக இயேசுவை நிற்க வைத்தது இன்னும் கூப்பிட தொடங்கினான் என்ற வார்த்தை. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, பயப்படாதே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உடனே எழுந்திருந்து போகிறார். அதை மேல் சால்வையை தூக்கி போட்டுட்டு போகிறார், கீழே தூக்கி போட்டுட்டு போகிறார். ஒரு அற்புதங்கள் நடக்குது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்ட உடனே நான் பார்வையிடணும்னு அந்த சகோதரன் சொல்றார். உடனே பார்வை. எனக்கு பிரியமானவர்களே, நிறைய முறை ஆண்டவற்றை நான் ஜெபம் பண்ணும்போது அவரை நோக்கி கூப்பிடுவேன். சிம்பிளாக தான் கூப்பிடுவேன், விசுவாசத்தோட. அப்பா இதை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்பேன், எனக்கு செஞ்சிருக்கிறார். என்னை இதில் நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்பேன், நிரப்பி இருக்கிறார். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்பேன், உதவி செஞ்சிருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் நான் ஒரு பர்ஃபெக்டே கிடையாது, ஆனால் அந்த ரத்தம் எனக்குள்ள ஓடும்போது, அந்த இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள கடந்து வந்து என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்த உடனே ஆவியானவர் என்னை நிரப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு ஜெபம் பண்ண உதவிக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை நினைக்காதீங்க. நீங்க கூப்பிடுங்க, போதும். நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா உங்க சத்தம் கர்த்தருக்கு தெரியுங்க. உங்க சத்தம் கர்த்தருக்கு தெரியும். தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். வனாந்தரத்துல ஓடி வந்துட்டு இருக்கும்போது சாராயின் அடிமை பெண்ணாக ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆகாருக்கு பயம் வந்துச்சு. பாருங்க, சத்தம் தெரியுங்க. நம்முடைய சத்தம் தேவனுக்கு தெரியும். 1000 பேர் கூப்பிட்டாலுங்க, கண்ணீரோட கத்தறி நீங்க கூப்பிடுறீங்க பாருங்க, வேதனையோட புலம்பி கூப்பிடுறீங்க பாருங்க, அது கர்த்தருக்கு தெரியும். நீங்க கூப்பிடுறத அவர் கேட்டு அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும். நீங்க எந்தெந்த சபைக்கெல்லாம் போறீங்களோ, எங்கெங்கெல்லாம் போறீங்களோ, அந்த சபை பாஸ்டர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ரெடியா இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ரெடியா இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரியே, பிரியமானவர்களே, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க, பிதாவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவின் நாமத்துல கூப்பிடுங்க. உங்களுக்கு அற்புதங்கள் உண்டு. பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் செய்வீராக. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அதிசயம் செய்யும், அற்புதம் செய்யும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.